பலஸ்தீனுக்கு மூசா நபி டைரெக்டாக போனாங்களா? அல்லாஹ் சொன்னான் அந்த ஊரை போய் வாசல் வரைக்கும் சண்டை போடுங்கன்ட்டு. நேராக வாங்க படையெடுங்க போனாங்களா? போல. முதல்ல 12 தலைவரை செலக்ட் பண்ணுறாங்க. 12 கிளையினர்லேருந்து 12 பேரை அமீரா முதல்ல போடுறாங்க. நீ 12 பேர் அமீர், நீ 12 பேரும் கொண்ட ஒரு ஆய்வு குழு, இவங்க போய் பாலஸ்தீன் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. அங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அங்கே எதிரியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. இந்த அறிவு எங்கேருந்து கிடைச்சது? பாலஸ்தீனுக்கு போதான் தௌராத்தில் இருக்கும். பாலஸ்தீனில் போய் எப்படி அடிக்கணுங்கிறது நீங்கள் தான் எடுக்கணும். மூளை கொடுத்துருக்கான் நமக்கு, அதுக்கு தான் கொடுத்துருக்கான்ல. அறிவு என்ன விஷயம்னா இவங்க பண்ணுறாங்க. தௌராத்தில் என்ன இருக்குது, அந்த ஊர் தான் நீங்கள் ஊருப்பா, அந்த ஊர் தான்ப்பா நீங்கள் அடிக்க போகிறீங்க, இவ்வளோதான் மேட்ரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட இன்ஷால்லாஹ் கடைசியாக சொல்கிறேன். அந்த ஹுதைபியாவில் இருந்து ரசூலா எப்படி அதை எடுத்தாங்கன்னு. ரசூல்லாவுடைய வாழ்க்கையும் பாருங்க, முழு வழிகாட்டுதல் ரசூல்லாவுக்கு வரவே இல்லை. முழு வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரவே இல்லை. இது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்போ ரசூல்லாவே அறகுறையாக தான் தெரியுமான்னு இப்படிலாம் இல்லை. அவர்களுடைய அறிவை கொண்டு நடக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து செட் பண்ணி தான் கொடுத்தோம். தவறு செய்யும் போது அல்லாஹ் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், திடீர்னு கையை விட்டுருவோம். அவன் பிடிச்சிருக்காங்க தைரியத்தில் அவன் ஓடிட்டு போயிட்டே இருப்பான். குழந்தை தப்பு பண்ணும்போது கப்புன்னு அப்படி பிடிச்சிடும். அதுதான் அல்லாஹ் பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் தந்திரங்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டிசைட் பண்ணது தான். தவறு செய்யும் போது அல்லாஹ் கரெக்ட் பண்ணி கொடுத்தான், அவ்வளோதான். இது வஹி வந்துச்சு அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்தது.